ஏன்னா ஒரு விழிப்புணர்வு தான் இது டோட்டலா என்ன பொறுத்தளவுக்கு. அப்ப இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க முதல்ல வடக்கு பார்த்து வீடே கட்டக்கூடாது. அப்ப இது கிழக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு யோகமா? கிழக்கு பார்த்து தாராளமா. இது 2வது டாபிக். 3வது டாபிக் நீங்க பழைய வீடா இருந்தாலும் சரி, புது வீடா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனுக்கு எப்படி முதல்ல கண்ணு முக்கியமோ, அது மாதிரிதான் ஒரு வீட்டுக்கு தலைவாசல் முக்கியம். நீங்க ₹1,00,00,000 பணம் வச்சிருங்க. கண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். யாராச்சும் கார்ல கூட்டிட்டு போனா ஏறி உட்கார்ந்துட்டு போலாம். ஒரு கவுண்டமணி சொன்ன மாரி, டுமு டுமுன்னு சத்தம் தான் கேட்குது. அத கண்கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறாரு பாத்தீங்களா? அந்த கதை தான். அப்ப கண்ணு நல்லா இருக்கணும். கண்ணுன்னா என்ன? அதுதான் தலைவாசல். அப்ப உங்க வீட்டுக்கு முதல்ல தலைவாசல் கரெக்ட்டா வரும். தலைவாசல்னா அது எப்படி தெரியும்? இங்க தான் ஜோதிடத்த வந்து நம்ம எப்பயுமே ஜோதிடம் பிளஸ் வாஸ்து 2யும் இணைச்சு நம்ம பேசக்கூடியது தான் இந்த குபேர அதிர்ஷ்டக்கலையோட வாஸ்து. அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல பொதுவா அந்த கிரகங்கள் நம்ம சொல்றோம். சூரியனிலிருந்து 9 கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள நம்ம தலைவாசல் பொதுவா லாஜிக்கா வைக்கணும் அப்படின்னாவே, நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறது சூரியன் அப்படிங்கிறது ஒரு 50% எடுத்துக்கிறோம். சந்திரனுடைய கிரகத்திலையும், புதனுடைய கிரகத்திலையும், குருவுடைய பகுதியிலையும், புதனுடைய பகுதியிலும் வைக்கலாம். அதாவது சந்திரன், புதன், குரு. இந்த 3 கிரகத்தோட பகுதியில வைக்கலாம். இது எல்லாருமே ஒரு ஃபார்மேட். வெய்டா தூக்கி புதன்ல வைடா, குருவுல வைடா, சந்திரன்ல வைடா. இது பொதுவா அடிப்படை. எல்லாருமே பண்ற ஃபார்மேட் அதுதான். ஆனா நம்ம அதிலிருந்து கொஞ்சம் வேறுபடுறோம். கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். ஏன் வித்தியாசப்படுறோம்னா, எல்லாம் அனுபவம் தான். நம்ம இதுவரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீட்லயே கூட, நம்ம இந்த ஃபார்மேட் தான் பயன்படுத்துறோம். சந்திரனோட பகுதியில தலைவாசல் வச்சு. ஆனா வச்சதுக்கு அப்புறம், அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல பார்த்தோம்னா, நம்மளும் இப்ப வந்து ஒரு 1000 வீடுகளுக்கு மேல வாஸ்து பார்த்திருக்கோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்ல நம்ம தோத்துருக்கிறோம். 900 வீட்ல ஜெயிச்சிருக்கிறோம். 100 வீட்ல தோத்துட்டோம். நம்ம தோத்தவங்களை எல்லாம் பின்னாடி போய் பார்க்கணும். நம்ம முதல்ல ஜெயிச்சவங்கள பார்த்துட்டு, தோத்தவங்கள பின்னாடி போய் பார்க்கணும். என்னடா போய் பார்த்தா சரியா இருக்குது, சரியா இருக்குது. உள்ள அளவு சரியா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குது. ஏன் இவங்க கட்டுனதுக்கு அப்புறம் சந்திரனோட பகுதியில வச்சு இவங்க அம்மாளும் மகனுக்கு சண்டை வந்துருச்சு. மாமியாளும் மருமகனும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாமியாவ தனி குடுத்தனம் போயிருச்சு. உடனே அந்த மருமக சொல்லுது, உங்க அம்மாவோட நான் குடும்பம் நடத்தவே முடியாது. ஒண்ணு நான் வேணுமா, உங்க அம்மா வேணுமா? இப்படி எல்லாம் கேட்டு பிரிஞ்சு போறாங்க. ஏன்? என்னடான்னு பல விதத்துல நம்ம யோசனை பண்ணா, அளவு சரியா இருக்குது, இது சரியா இருக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்களுடைய ஜாதகத்த வந்து இதுல நம்ம மேட்ச் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது.